சுந்தரி சுந்தரி, என்ன சுந்தரியை காணும்? எங்கம்மா போயிட்டா? ஒருவேளை அமுதா அமுதா வீட்டுக்கு போயிட்டு இன்னும் வரலையோ? தெரியலேடா. அமுதா வீட்டுக்கு தானே போறேன்னு போனா, இன்னுமா வராம இருக்கா? நம்ம அங்க போயிட்டு வர வரைக்கும். சுந்தரி, என்னம்மா பண்ற? என்ன எங்கனே போயிட்டு வர்ற? சுந்தரி எங்கம்மா? அந்த நான் சொல்றதே கேட்காம அவங்க அம்மா வீட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்குக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறா. என்ன சொல்ற? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு இருக்கா? ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? அவ சொல் பேச்சு கேட்காம நீங்க ரெண்டு பேரும் பிரியா வீட்டுக்கு போயிட்டு நகையை கொடுத்துட்டு வரீங்களாம்ல, அதுதான் அவளுக்கு கோவம். ஓ அமுதா, அப்புறம் என்ன பண்ண சொல்ற சொல்லு. அடியே, போயிட்டு நகையை அவகிட்ட கொடுத்துட்டு தலையே முழுகிட்டேன், இனி நீ என் பிள்ளை இல்லை, நான் உனக்கு ஆத்தாவும் இல்லை, நீ என் வீட்டுக்கு வர வேணாம், உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு ஒரே பேச்சா சொல்லிட்டு வந்துட்டேன்டி அமுதா. என்னமா சொல்ற? பாவம்ல அந்த பிள்ளை, இப்படி சொல்லிட்டு வந்திருக்கிற. நீ தான் பாவம் பாவம்னு சொல்லிட்டு திரி, அதான் உன் தலையில மிளகா வச்சு அரைக்கிறா. போடி, அவ வந்தா என்ன வராட்டினா அவ வரவு வேணாம் ஒட்டு வேணாம் ஒன்றும் வேண்டாம், அவளுக்கு நகை தானே முக்கியம். அப்படி வார்த்தை சொல்லிட்டு வரேன். ஏம்மா ஏமா அப்படி சொல்ற? நில்லுமா, நீ தானம்மா எனக்கு வேணும் வைக்கணும். அண்ணே நில்லுனேன்னு ஒரு வார்த்தை சொல்லலடி, பேசாம நிக்கிறா புருஷன் கூட சிரிச்சுக்கிட்டு. அப்படிப்பட்டவ நமக்கு எதுக்கு சொல்லு? அது சரி, நகை எதுக்கு கொண்டு இப்ப கொடுத்துட்டு வந்தியா? ஆ, அன்னைக்கே கொடுத்தா கொடுத்துருக்கணும், இன்னைக்கு கொடுக்கலாமா? அதுவும் சுந்தரி பேச்சை கேட்காம உங்களுக்கு என்னன்னு போயிருக்கிறிய, அதான் அவளுக்கு கோவம், அவ பாட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ, அடுத்து ஒரு பிரச்சனையா? சுந்தரி புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்தாச்சுல, அப்புறம் ஊர் ஃபுல்லா எங்க அண்ணங்காரன் செய்யல எங்க அண்ணங்காரன் செய்யலன்னு சொல்லிக்கிட்டு தெரியும் இந்த பிரியா. அதுக்கு தேவையா? அதனால தானே நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஏன் இந்த சுந்தரிக்கு அது புரிய மாட்டேங்குது? ஏனே இருந்தாலும் அவ சொல்றதே நீ காதுல கேட்கணும், அவ சொல்றத நீ கேட்கலனோன்னு தான் அவளுக்கு கோவம். போவேனா பேசாம இருக்க வேண்டியதானே? கழுத்துல எவ்வளோ அழகா கிடந்துச்சு செயின், அதை கொண்டு போய் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறியே, நல்லாவா இருக்கும் கழுத்தை பார்க்க பார்க்க? அப்போதுலேருந்து நீ செயின் போடாமல் இருந்திருக்கிறியா? இப்போ இல்லாமல் இருக்கவும் என்னமோ போல இருக்கு. அப்போ அவளுக்கு எப்படி இருக்கும்? அதோட செயினை கேட்டேன் அமுதா, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு சுந்தரி. சரி, எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவோட தான் இருந்ததை கொண்டு போய் இப்படி பண்ணிட்டு வந்தோம். இப்போ எதுக்கு அந்த பிள்ளை கோச்சுக்கிட்டு இருக்கு? அமுதா தாச்சி, நான் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். என்ன சுந்தரி, நீயும் புரியாம இப்படி கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா, எனக்கு இங்க என்ன வேலை? ஒரு வேலை இல்லை, நான் கிளம்புறேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி பண்ற? இந்த அவங்களும் தான் போயிட்டு பிரியாவை நீ வரவே வேணாம், ஒட்டு இல்லை உறவு இல்லை, நீ எங்க வீட்டுக்கு வர வேணாம், நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், அப்படி இப்படி சொல்லிட்டு சண்டை போட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க சொல்லு? அது சரி, அந்த மனசை கழுத்தை பாத்தீங்களா? நல்லாவா இருக்கு? அப்படி கொண்டு போய் செய்யணும்னு அவசியமா சொல்லுங்க? அட வீடு சுந்தரி, செஞ்சது செஞ்சாச்சு. அமுதா, கொஞ்சம் நகரு. நீயே போய் அவள்கிட்ட பேசு, அப்பதான் சரிப்பட்டு வரும் போல. சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. இங்கிட்டு வா, நானே பேசு. சுந்தரி, தயவு செஞ்சு அமுதா தச்சு யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. நானா அவள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படல. வேணாம், யாரும் பேசாதியா. சுந்தரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு கோவப்படுற? என்ன நடந்துச்சா? ஏன் பேச்சுக்கு துளி கூட இங்க மரியாதை கிடையாது. நானும் 3 நாளா பாக்குறேன், நான் சொல்றது யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீ. அவ வீட்டுக்கு போவேனான்னு கேட்டீங்களா? போயிட்டு அவமானப்பட்டுட்டு வந்ததுதான் மிச்சம். அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? கொண்டு போய் செய்யலைன்னா என்ன, வைக்கலன்னா என்னன்னு சொல்றேன். அப்பவும் நான் போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் போறிய வாரியா. அப்ப நான் சொல்றது ஏதாவது நீங்க கேட்குறீங்களா? இல்லல்ல, கேட்கலல்ல, அப்புறம் நான் எந்த வீட்டுல இருக்கணும்? விடுமா சுந்தரி, ஏதோ தப்பு பண்ணிட்டேன் விடு. எனக்கு ஏதோ உறுத்திட்டே இருந்துச்சு, அந்த பிள்ளைக்கு இதை போய் செஞ்சு கொடுத்துடணும். ஏன்னா அந்த பிள்ளை ஊர் ஃபுல்லாக நம்மளை தப்பாக பேசிட்டு தெரியும், எங்கள் அண்ணங்கார ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலைன்னு. அதனால அப்படியே உறுத்திட்டே இருந்துச்சு. அதனால தாம்மா நான் எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி போய் செஞ்சுட்டு வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத வீடு. பேசாம போயிருங்க அம்மா, சொல்லிட்டேன். இப்ப போனா மட்டும் உங்களை வரவேற்று சாப்பாடு போட்டு அமுச்சுட்டாளா? சாப்பிடுன்னு கூட சொல்லியிருக்க மாட்டா. அது என்னவோ உண்மைதாண்டி சுந்தரி, ஒரு வார்த்தை சாப்பிடுங்க வைங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாடி. உங்க பொண்ண நீங்க தான் மெச்சுக்கணும். நீ சொல்லு, எவ்வளவு வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நான் பெத்ததுக்கு எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கிறேன். இங்க பாரு சுந்தரி, பிரச்சனை என்னையோட முடிஞ்சிருச்சு. சரி விடு, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ சொல்றத கண்டிப்பா கேட்குறேன். இதோட விட்டுரு, நீ போ உள்ள. எதுக்கு இப்படி பேக்கெல்லாம் எடுத்து துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா? சொல்லு. நார்மலா போறியா? வா, நானே கொண்டு போய் விட்டுறேன். ஆனா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டுலாம் போகாத சுந்தரி. ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனை வந்து உங்க அப்பா அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ இப்படி சண்டை போட்டு திரும்பி போனீன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்களா? சும்மா பேசாம இரு. இது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த எவ்வளோ வேணாலும் நம்ம சம்பாரிச்சு அப்புறம் நான் எடுத்து போட்டுக்கலாம் என்ன? மா, நான் என்ன சொல்றேன்னா, என்னமுதா, இவளுக்கு நல்ல ஹாஸ்பிட்டலா போய் பார்க்கணுமா? ஏண்டி அவளுக்கு என்ன, அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற? அதுக்கு சொல்லல, ஒரு குழந்தைன்னு ஒன்று இருந்தா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். குழந்தை இல்லாம அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் போல. கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஒரு வாட்டி காட்டிட்டோம்னா ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னம்மா நினைக்கிற நீ? நானும் அதாண்டி நினைக்கிறேன் அமுதா.
சுந்தரி, நீயும் அண்ணனும் முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. தாச்சி, என்ன ஹாஸ்பிட்டல் போக சொல்றியா? ஒரு செக்கப் பண்ணுங்கம்மா. இன்ன வரைக்கும் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகவே இல்லைல்ல. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. போயிட்டு ஒரு செக்கப் போயிட்டு என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டு வந்தா அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்துல உடனே சரியாயிடும். அதுக்கப்புறம் ஏன்னா வாழ்க்கையில் புள்ளக்குட்டி தேவை தானே. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த மனுஷன் கூட நான் வாழவே இல்லை. நான் போறேன் எங்க வீட்டுக்கு. திரும்பவும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க சுந்தரி? மா சுந்தரி, மாப்பிள்ள, மா அக்கா. யாருமா அது? மாமா குரல் மாதிரி இருக்கு. ஆமாடி, உன் மாமி தான் வந்திருப்பான் போல. மாமா தான். சுந்தரி, உங்க அப்பா வராரு. சத்தியமா இந்த பிரச்சனையை பத்தி எதுவும் பேசாத சுந்தரி, தயவு செஞ்சு பேசாத. அவர் ரொம்ப மனசு வேதனைப்படுவாரு. சொல்லிட்டேன், பேசாத பேசாத. என்ன நான் ஏன் பேசாம இருக்கணும்? நான் சொல்லுவேன். ஷோ, சொல்லாதன்னா அப்பதான் நான் சொல்லுவேங்கிற. சொல்லுவேன், எங்க அப்பா கிட்ட சொல்லியே ஆவேன். அக்கா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கையா? நீ எப்படியா இருக்க? என் தம்பியை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. ஏண்டா முன்னாடி கூட அப்பப்ப வருவ, இப்பெல்லாம் வீட்டு பக்கம் ஏண்டா வர மாட்டேங்கிற? எங்கக்கா வேலை சரியா போயிருது. அமுதா, இங்கதான் இருக்கியாம்மா? எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. மா சுந்தரி, என்ன அப்பா பார்த்துட்டு ஒடியாருவா அங்க நின்றுட்டு இருக்க? மாப்பிள்ள வேலைக்கு போலையா? இல்லம்மாமா, இன்னைக்கு வேலைக்கு போகல. சரிங்க மாப்பிள்ள. புள்ள என்ன அப்படி நிக்குது? அப்பா, உங்க பிள்ளை ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். ஏன், என்னாச்சு? அப்பா, வந்ததுதான் வந்தீங்க, என்னை கையோட தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கப்பா. கூட்டிட்டு போயிருங்க. என்ன சொல்லிட்டேன், எனக்கு இங்க இருக்கலாம் விருப்பம் இல்ல. கூட்டிட்டு போங்கப்பா. ஏமா என்னாச்சு? மாப்பிள்ள, என்னங்க மாப்பிள்ள, எதுவும் உங்களுக்குள்ள சண்டையா? இல்ல மாமா, ஒரு சின்ன சண்டை. எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா பேசிக்கிட்டது தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளையா அப்படி கோவப்பட்டு கிளம்புது மாமா. நீங்களே என்ன ஏதுன்னு கேளுங்களேன். எப்பா, இவர் சொல்றத நம்பாதிய. இவர் அப்படியே மாத்தி மாத்தி பேசுவார்ப்பா. விடுமா, மாப்பிள்ள சொல்றாருன்னு நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. சும்மா மாப்பிள்ள எல்லாம் நல்லதுக்கு தான்மா சொல்லுவாரு. பா, இவர் சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருக்காதியா. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தான் தெரியும். பா, இவங்க தங்கச்சிக்கு அது சரி 10 பவுன் கொண்டு போய் போட்டு வர்றாருப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு கேளுங்க. அவ எனக்கு அவ்வளோ வேணும்னு அடம் பிடிச்சான். அப்படிப்பட்டவளுக்கு நம்ம செய்யலாமாப்பா? கொஞ்சமாவது கஷ்டத்தை நினைச்சு பார்க்குறாரா? கழுத்துல கிடந்தது, வீட்டில் இருந்தது, அத்தைகிட்ட இருந்தது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போட்டு வர்றாருப்பா. அவ ஒரு வாரத்தை சாப்பிடும் கூட எங்களை ஃபங்க்ஷனில் சொல்லலப்பா. அவளுக்கு போய் செய்யலாமா? செய்யக்கூடாதுன்னு கேட்கவே இல்லைப்பா என் பேச்ச. எப்படி? அதனால தான் எனக்கு கோவம். நீங்கள் வந்துட்டீங்க. என்னை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிருங்கப்பா. இவர் கூட நான் இல்லைப்பா இனி. இதுதான் சண்டையா? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நீங்களே யோசிங்க மாமா. அந்த பிள்ளை வந்து வாயை திறந்து அதுவா கேட்டுட்டு போயிடுச்சு. கேட்டுட்டு போனதுக்கு நாம் அப்படி பண்ணாமல் இருந்தா கண்டிப்பாக அது இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கோம் மாமா. அதனால தான் நான் யோசித்தேன். ஆனால் சுந்தரிக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் மாமா, நானும் சுந்தரிக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் அது ஒத்துக்கவே மாட்டேங்குது, ஏற்றுக்கவும் மாட்டேங்குது. அது சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா, அதுக்கு புரிகிற மாதிரி. சரிங்க மாப்பிள்ள, இது ஒரு விஷயமே இல்லைம்மா சுந்தரி. ஏம்மா சுந்தரி, மாப்பிள்ளை என்ன நினச்சிருக்காருன்னா, நாம மன மரியாதை போகும், ஊருக்குள்ள 4 பேர்ட்டு அந்த பிள்ளை சொன்னுச்சுன்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாக வைப்பாகன்னு நினச்சி மாப்பிள்ளை பண்ணியிருக்காரு. உனக்கு அது கோவம் வரதான் செய்யும், யாராக இருந்தாலும் வீட்டில் உள்ள பொம்பளைக்கு. அதனால நீ கோவப்படாதம்மா. மாப்பிள்ளை அவரை பற்றி யோசிச்சு பண்ணியிருக்காரு. இப்போ என்ன, அவர் பக்கம் நீ யோசிக்கல, அதுதான் ஒன்று. மற்றபடி இது ஒரு சண்டையும் இல்லை. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? இல்லவே இல்லை. இது ஒரு பிரச்சனையே இல்லைம்மா. நீ கோவப்படாத. மாப்பிள்ளை இப்போவும் உன்னை கோவப்பட்டு நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், அப்படி தாண்டி செய்வேன், என் தங்கச்சிக்கு செய்வேன், நீ போ அப்படின்னு ஏதாவது சண்டை போட்டு உன்னை விரட்டினாரா? இல்லைல்ல, அவர் உன்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. அது உனக்கு புரிஞ்சுக்க தெரியல, அவ்வளவுதான். அப்படி சண்டை போட்டு உன்னை அமுச்சு விட்டாரு அப்படின்னா வாமான்னு நானே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வாமான்னு கிளம்பி போயிடுவேன். ஆனால் மாப்பிள்ளை அப்படி பண்ணலம்மா, உன்கிட்ட எடுத்து சொல்கிறாரு, அவ்வளோதான். அவருக்கு அப்படி தோணிருக்கு. இது ஒரு விஷயம் இல்லை, வீடு. அந்த பிள்ளை அப்படி பண்ணுமேன்னு அவர் நினச்சிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. தங்கம் என்ன தங்கம், இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். வீடு. மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு என்ன ஆக போகுது? மனசு வருத்தம் தான் வரும். என்னப்பா நீங்க நினைச்சேன். நான் எப்படி ஆனாலும் உங்க மருமகனுக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க என்னைக்குமே. எனக்கு என்னைக்குமே நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்கல்ல, எனக்கு தெரியும். ஆனால் நான் நினைச்சேன் அது மாதிரியே தான் நீங்களும் இப்போ பண்றீங்கப்பா. அப்படி இல்லைம்மா, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். மருமகனுக்கு என்னத்தை நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் சொல்லு? நான் பொதுவாக இப்படிமா நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்னங்கிறீங்க? அவர் செஞ்சதுதான் நல்ல விஷயமா? நான் சொல்றது தப்பா? சொல்லுங்க. நான் தப்பா நினைக்கிறேன்னா, அவர் மேல வேணும்னே நான் பழைய போடுறேன்னா சொல்லுங்கப்பா. அப்படி சொல்லலாமா? வீடு. மாப்பிள்ளை பாவம் உன்கிட்ட கெஞ்சுறாரு, அவ்வளோதான். சரியா? கெஞ்சுனா நீ மிஞ்சக்கூடாது,
சரியா? சொல்றதை கேட்டுட்டு பேசாம இருக்கணும். சந்தோஷமா அப்பா கூட வரியா? வா, அப்பாவே நான் கூட்டிட்டு போறேன். அப்பா கூட்டிட்டு போக மாட்டேன், மாப்பிள்ளை கொண்டு வந்து விட்டா நீ வா, அதை தான் நான் சொல்றேன். நானா கூட்டிட்டு போனா அது தப்பு. சந்தோஷமா வா. ஆனா இப்படி சண்டை போட்டுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுமா. அது வாழ்க்கைக்கு நல்லது இல்ல. சரி போங்கப்பா, உங்கள்கிட்ட போய் நான் சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும். எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியா இருந்தாலும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவீங்க. நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. மாமா, ரொம்ப நன்றி மாமா. எனக்கு தெரியுமாப்ல உங்க குணத்தை பத்தி. ஆ, என் பொண்ணு தான் புரியாம எப்பவுமே பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதா? விடுங்க மாப்ள, இதுக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிய. மாடி, போ போ, உள்ள போய் பைய கொண்டு உள்ள வை, போ. இல்லைப்பா, அதுக்கு இல்லை. எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்குது? போ, நான் போ. கொண்டு போய் உள்ள வை வை வைன்னு பல தடவை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். கேட்க மாட்டியா? போமா. இல்லைப்பா, என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஆ, ஏன்ப்பா? சுந்தரி, போறியா என்ன? கொண்டு போய் வைக்கிறியா என்ன சொல்ற இப்போ? போமா. சரிப்பா, கொண்டு போய் வைக்கிறேன், போதுமா? மாப்பிள, அந்த பிள்ளைக்கு எப்பவுமே இப்படி புரியாது மாப்பிள. முன்கோவம் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்து சொல்லி புரிய வச்சாதான் மாப்பிள, இல்லைன்னா சரி வராது. உங்கள்ட்ட எடுத்து சொல்ற வரைக்கும் நிக்குது மாமா. என்கிட்ட இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குதே, அதுதான் பிரச்சனை. கோவம் தான், வேற என்ன? என்னமோ போங்க. 3 நாளா நிலைமையே சரியில்லை மாமா. 3 நாளா என்ன, ஒரு வாரமாவே இந்த பிரியா வீட்டுக்கு பிரச்சனையை நினைச்சு நினைச்சு. விடுங்க மாப்பிள, இது ஒரு விஷயமா? தலை போற விஷயம். இதுக்கு மேல என்னென்னமோ இருக்கு. நீங்க அதை போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்களே. மாமாக்கு டீ போட்டு கொடு. மாமா வந்து நிக்க வச்சுட்டே இருக்கோம். மாமா வாங்க, இப்படி உட்காருங்க.